அம்மா என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்துற? முடியலங்க, என்னால முடியல. என்னன்னு சொன்னாதானே புரியும் எனக்கு. எல்லாம் அந்த அமுதா செந்தில பத்தி தாங்க. நானும் அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு டிசைனா யோசிச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எப்படின்னு தெரியலங்க. ஒவ்வொன்றுலயும் அவங்க 2 பேரும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் எனக்கே என்னன்னு புரிய மாட்டேங்குது. நான் மறுபடியும் தோத்துக்கிட்டே இருக்கேன். வர ஏன் மேலேயே எனக்கு நம்பிக்கை விட்டு போயிட்டே இருக்கு. அம்மா நீ ஏமா இம்புட்டு உணர்ச்சி வச்சப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உன்னுடைய நிதானம் தான் உமா. அதை என்னன்னாலும் விட்டுறாத. இப்ப என்ன, அவங்க நீ வைக்கிற ஒவ்வொரு ஆப்புல இருந்தும் தப்பிக்கிறாங்க, அப்படித்தானே? நல்லது பண்றதுதான் உமா கஷ்டம். கெட்டது பண்றது ஒரு விஷயமே இல்ல. யாருக்கு எப்போ எப்படி பண்றோம்ன்றதுல தான் இருக்கு. நீ பொறுமையா யோசியுமா. நம்ம ஒண்ணும் தோத்து போகல, வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அப்படித்தான். வசமா ஒரு நாள் நம்ம விரிக்கிற வலையில சிக்கி அன்னைக்கு அவங்க விழத்தான் போறாங்க. அன்னைக்கு அடிக்கிற அடியில காலத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்க உமா. நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. நீங்க போங்க, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. போங்க. எல்லா பொருளையும் கரெக்டா எடுத்து வச்சிட்டல, எதுவும் மறக்கலல்ல? இல்லக்கா, எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டேன். மாப்ள, செலவுக்கு பணம்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டியா? அதான் அமுதா கிட்ட இருந்து அடிச்ச 50,000 அதெல்லாம் இருக்கு மாமா. மாப்ள, நீ கொண்டு போற காசு உழைச்ச காசு இல்ல, அமுதாட்ட இருந்து திருடின காசு. செலவு பண்ணும்போது பார்த்து செலவு பண்ணு, பகுமானமா செலவு பண்ணி மாட்டி விட்டுறாத. சரிங்க மாமா, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க மாமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு இந்த நேரத்துல உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும்டா. நேத்து பிறந்த சின்ன பிள்ளையாதான் வடிவேலு என் கண்ணுக்குள்ள இருக்க. நாளைக்கு உனக்கு கல்யாணம். டேய் வடிவேலு, உறப்புற நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கியா? என்ன பாசமல்ல படம் ஓட்டுறீங்களா? காலகாலத்துல கிளம்பு. டேய், மீனாட்சி போற முத்துமாரியம்மன் கோயில் தானே கல்யாணம், அங்கதானே முன்பதிவு பண்ணிருக்க? ஆமா மாமா. போறதுக்கு வண்டி யாரா வரா? ஃப்ரெண்டு வராங்க மாமா. வடிவேலு, ரொம்ப கவனம்டா, எதுவும் பிரச்சனை ஆயிரப்போது. நீ கிளம்பு முதல்ல. சரிங்க மாமா. அக்கா, ஏங்க, அமுதா 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 பின்னாடி. என்னடி சொல்ற? வந்துட்டாளா? எப்படித்தான் தெரியும் தெரியலையே. கழுகுக்கு மூக்கு வரத்தமா கரெக்டா வந்துட்டா பாரு. டேய் மாப்ள, நீ லேட் பண்ணாடா, கிளம்பு கிளம்பு. சரி மாமா, போயிட்டு வரேன். அக்கா வரேன்க்கா, பாத்துங்க மாமா. போ, நான் பாத்துறேன். போ, பாத்து பத்திரம். என்ன பரம இவ்வளவு நேரம் தூங்காம என்னத்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நான் தூங்கி நாளாச்சு, நாளெல்லாம். என்ன இவங்க 3 பேரும் தனியா அதுவும் கூட்டா நின்னு பேசிக்கிட்டு இருக்காக. சின்னவங்க வேற பேக தூக்கிட்டு போறாக. 3 பேரும் சேர்ந்தா ஏதாவது பிரச்சனை தான் வரும். யாருக்கிட்ட என்ன வம்ப விலைக்கு வாங்க போறாங்களோ. கடவுளே, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆத்தா, அப்படியே கிளம்புவோமா? சித்தப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கனே இருக்கலாமே. இன்னும் கொஞ்ச நேரமா? அவங்க பாடம் படிக்கிறத பார்த்துட்டு போலாமே. உன் புருஷன் காலேஜுக்கு படிக்கிறதுக்கு வந்தாலும் வந்தா,
அவனோட ஓரம்பு தாங்கலையே. சரி, எப்படி காலேஜ் முடிகிறதுக்கு சாயங்காலம் 5 மணி ஆயிரும். அது வரைக்கும் இங்கே இருக்க போறோம். அம்புட்டு நேரம்லாம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் போயிடலாம். சரி சரி, பாருமா. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். இன்னைக்கு லெசன் ஓவர். இன்னைக்கு நடந்த போர்ஷன்ல இருந்து நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். என்னங்க இந்த ஆன்சர் சீட்டை எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்க. என்னம்மா உடனே எக்ஸாம் எழுத சொல்றாங்க? ஆமா, எல்லாருக்கும் ஆன்சர் சீட் வந்துருச்சா? எஸ் சார். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மாப்பிள்ளை எழுத போறான். என்ன சித்தப்பா, அவங்க மட்டும் எதுவும் எழுதாம இருக்காங்க? அது ஒண்ணும் இல்லத்தா, மாப்பிள்ளை ஏதோ பலமா யோசிக்கிறான் போல் இருக்கு. நீ வேணா பாரு, மத்தவங்கள விட நல்லா எழுதுவான். அப்படியா சொல்றீங்க? அங்க பாரு, எழுத ஆரம்பிச்சிட்டான். வேகமா எழுதுறான் பாரு. நீங்க ஊருக்குள்ள பெரிய மனுஷன் தானே, உங்களுக்கு ஆள் பலமும் செல்வாக்கும் இருந்தா ஊர்ல இருக்கிற யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இல்ல என்ன பண்ணாலும் எல்லாரும் இப்படி வாயை மூடிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? எதுக்கு எங்க வீட்டு பொண்ணை கடத்திட்டு வந்தீங்க? ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? எங்க வந்து யார் முன்னால நின்னு என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறோம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அத விட்டுட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு வரதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற காரியமா? தவறு. நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணிருக்கேன். நான் யோசிக்காம பண்ணி இருந்தா இந்நேரம் உங்க வீட்டுல ஒருத்தர் கூட உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க. உங்க பொண்ணா காணான்னு நீங்க என் வீட்டுக்குள்ள வந்து நின்னு கேக்குற மாதிரி என் பொண்ணா காணாமேன்னு நான் உங்க வீட்டுக்குள்ள வந்து நின்னு கேட்டிருந்தா உங்க வீடே இல்லாம போயிருந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? எங்க வீட்டு ஆளுங்க உங்க பொண்ண கடத்திட்டு போயிட்டாங்களா? ஏய், என்ன நடிக்கிறியா? இல்லண்ணே, உண்மையிலேயே எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யார கடத்திட்டு போனாங்க? என் பொண்ணு எங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. உன் மாயன் வடிவேல் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் கேளு. என் பொண்ணு சுமதிக்கிட்ட அவன் என்ன சொல்லி ஏமாத்தினான்னு எனக்கு தெரியல. நைட்டோட நைட்டா என் வீடு பூந்து என் பொண்ண தூக்கிட்டு போயிட்டான். நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாது. என் பொண்ணு இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள என் வீட்டுல இருக்கணும். அப்படி மட்டும் இல்ல, உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா நீங்களும் எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம அவளை பெத்தவங்க எவ்வளவு துடிச்சு போயிருக்காங்க தெரியுமா? உங்க பொண்ண நீங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே நான் கூட்டிட்டு வரேன். ஆனா அது வரைக்கும் உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. அதுக்கு நான் உறுதி. ஆனா 5 மணியை தாண்டிச்சு உங்க பொண்ணு உயிருக்கு நான் உத்தரவாதம். சரி, எனக்கு அவளை பார்க்கணும். அவகிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். அதெல்லாம் முடியாது. என் மகளை என் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசுவோம். 5 நிமிஷம் பார்த்து பேசிட்டு போயிடுறோம். எங்க வீட்டு பொண்ணை நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு நான் எப்படிங்க நம்புறது? அப்புச்சி, பெரியம்மாவும் அமுதாவும் வந்துட்டு போறாங்களே, என்ன விஷயம் அப்புச்சி? எல்லாம் நமக்கு நல்ல செய்தி தாண்டா மவனே. இந்த வடிவேலு பைய செல்வராஜ் அண்ணன் மகளை தூக்கிட்டானோம்டா. தூக்கிட்டானா? என்ன அப்புச்சி சொல்றீங்க? ஆமாண்டா பழனி, அவனே ஒரு முரட்டு பையன்.
எப்படியோ திட்டம் போட்டு தாண்டா தூக்கியிருக்கான். அவன் எப்படியோ ஏதாவது ஒரு கோயில வச்சு இந்நேரம் தாலியை கட்டி முடிச்சிருப்பான். இந்த விஷயத்த நம்ம செல்வானங்கிட்ட லேசா பேச்ச கொடுத்து தூண்டி விட்டா போதும். பிறகு அவங்கள அந்த குடும்பத்தை எனடி சீவுற மாதிரி சீவி போட்டுருவாங்க. நமக்கு ஒரு தொல்லை தீர்ந்துச்சுன்னு வச்சுக்க. சூப்பர் அப்புச்சி. இந்த மாதிரி ஒரு நாளை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். விடுவனா செந்திலே, இதோட உன் குடும்பம் ஒளிஞ்சதுடா. அம்மா புவனா, உனக்காடி இந்த நிலைமை. பசிச்சா கூட எதுவும் சொல்ல மாட்டாளே அவ. ஐயோ டேய் மாணிக்கம், என்னடா ஏதாவது பண்ணி புவனவ காப்பாத்தி கூட்டிட்டு வாடா. ஐயோ அந்த படுபாவி என் மகளை ஏதாவது பண்ணிட்டா. அக்கா எதுவும் ஆகாதுக்கா, நீ பாட்டுக்கு வீணா எதையும் யோசிக்காதக்கா. போனா கூட்டிட்டு வந்துடலாம். அதுக்காக தானே என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ என் மக அங்க என்ன கஷ்டப்படுறாளோ. அத்தை 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 இங்க பாருங்க அத்தை, பதட்டப்படாம இருங்க அத்தை. போனா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்பு அத்தை. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. முதல்ல செந்திலுக்கு சொல்லுவான். அவன் மட்டும் வந்தான்னா இவங்க எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பி போனா கூட்டு வந்துருவாமா. யாரோட தங்கச்சியை கடத்தி மிரட்டுறானே அவனுங்க. அவனுக்கு இன்னும் விஷயம் தெரியல. அவனுக்கு மட்டும் தெரியட்டும். இருக்கு இவனுங்களுக்கு. நான் இப்ப மாப்பிள்ளைக்கு போன போடுறேன். சித்தப்பா 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 ஒரு நிமிஷம். என்ன புரியாம ஏன் அவங்களுக்கு பண்றீங்க? அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல வேணாம். இல்ல நம்மளே பாத்துக்கலாம். நம்மளே பாத்துக்கலாம்னா நம்ம வீட்டு தடி அந்த பொண்ணை எங்க தூக்கிட்டு போனானே தெரியல. அவ இருக்க இடமும் தெரியல. 5 மணிக்குள்ள அந்த பொண்ணை கொண்டு போய் விடலன்னா அது நம்ம பிள்ளைக்கு தாமா ஆபத்து. நீ முதல்ல செந்திலுக்கு போன போடுமா. சித்தப்பா வேண்டாம். போன குடும்பங்கிறீங்களா? வேண்டாம் சித்தப்பா. கடவுளே. சித்தப்பா அவளுக்கு இதான் முதல் நாள். அவளுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா எத பத்தியும் யோசிக்காம சட்டுன்னு கிளம்பி வந்துருவாங்க. நம்ம இவ்ளோ நாள் சிரமப்பட்டது எல்லாமே வீணா போயிரும் சித்தப்பா. முதல் நாளே வேண்டாமே. அமுதா, அதுக்கு கோயில் மாதிரி இருந்த வீட்டு அவங்க. சித்தப்பா நீங்க இப்போ என்ன சொன்னீங்க? கோவில் நான் சொன்னீங்க. ஆமாத்தா. ஏன்? டேய் மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயில் தானே கல்யாணம்? அங்கதானே முன்பதிவு பண்ணிருக்க? ஆமா மாமா. நேத்து நைட்டு நம்ம வீட்டு கொல்ல பக்கமா சின்ன அண்ணன், அண்ணமண்டி, வடிவேலு எல்லாருமே மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு கார் புக் பண்ணோம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. சித்தப்பா ஒரு நிமிஷம் இருங்க. எங்க? ஐயா இன்னைக்கு கோயில்ல கல்யாணத்துக்கு யாராவது பதிவு பண்ணிருக்காங்களா? ஆமாமா, ஒரு ஜோடி ஒண்ணு பதிவு பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மன் சந்நிதியில தான் கல்யாணம் நடக்க போகுது. ஐயா, இந்த கல்யாணம் முடிக்க போறவங்களோட பேரை சொல்ல முடியுமா? பையன் பேரு வடிவேலு, பொண்ணு பேரு சுமதி. அம்மன் சன்னதி எங்க இருக்கு? அதோ அந்த பக்கம் இருக்கு, போங்க. மாமா.
இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. எங்க அப்புச்சி நீயும் மேஜர், நானும் மேஜர். அப்புறம் ஏன் பயப்படுற? உன் அப்புச்சியால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. தைரியமா இரு. மண்டி, எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. என்னை விட்டுறாதீங்க ப்ளீஸ். என்னை எப்படியாவது வீட்டை கூட்டிட்டு போயிருங்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? 5 மணி. படுவா இப்ப தாலியை கட்டிட்டானம்மா. போச்சு அமுதா, எல்லாம் போச்சு. வா. ஏய் வடிவேலு, என்ன காரியம்டா பண்ணிருக்க? இப்ப என்ன பண்ணிட்டாங்க பார்த்தா தெரியல? என்ன பண்ணிட்டீங்களா? உங்களால அங்க 2 குடும்பம் தவிச்சு போய் நிக்குது. நீங்க என்னடானா எதை பத்தியுமே யோசிக்காம இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறிய? அத்தை சொல்லுத்தா. அத்தை ஏன் இவ்ளோ வாடி போயிருக்கிய? ஒன்னும் இல்லத்தா. அத்தை புவனா விஷயத்த அவ கிட்ட சொல்லலையேன்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தா. நீ எல்லாத்தையும் யோசிச்சு பண்றவ. இதையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருப்ப. அத பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. பிறவதுக்கு இவ்ளோ வருத்தமா இருக்கிய? இல்ல, என் யோசனையே வேற. அத்தை நான் ஏதாச்சும் தப்பா? ஐயோ, ஓ மேல எதுவும் இல்லத்தா. ஆனா இந்த பையன் வடிவேலு வாழ்க்கை விஷயமாதான். புரியலையே அத்தை. இல்லத்தா, இந்த வடிவேலு பையன் நல்லவனோ கெட்டவனோ இது வரைக்கும் வாழ்க்கையில பொறுப்பா எதுவும் செஞ்சதில்ல. இன்னைக்கு அந்த சுமதி கழுத்துல தாலிய கட்டிவிட்டான். இனி எது எப்படியோ அந்த புள்ள சுமதியும் நம்ம வீட்டு புள்ள தானே. அவனை திருப்பி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். மனசுல நினைச்சவன் கூட வாழ முடியலையேன்னு எம்புட்டு வருத்தப்பட்டிருக்கோம். அத்தை புரியுது. இதத்தான் நானும் அப்பவே யோசிச்சேன். கூடுமான வரைக்கும் அவங்க சுமதி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு எப்படியாச்சும் போயிடணும் தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா நாங்க போய் அங்க சேர்றதுக்குள்ள அவங்க அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டாங்க. அவங்கள பார்த்ததும் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் தான் முடிவெடுத்தோம். ஆனா நம்ம புவனாவுக்கு அப்பச்சி கிட்ட பணியமா இருந்தாலே. அதுவும் இல்லாம நான் புவனாவை பார்க்க போனப்போ அவங்க பக்கத்துல 2 வயசானவங்க பாதுகாப்புக்காக இருந்தாலும் அவளுக்கு பின்னாடி 2 பேர் கத்தியோட தான் நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ செல்வா அண்ணாச்சி என்ன சொன்னாங்கன்னு நீங்களும் கேட்டீங்கல்ல. நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாது. என் பொண்ணு இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள என் வீட்டுல இருக்கணும். அப்படி மட்டும் இல்ல. அதனாலதான் கொடுத்த வாக்குக்கு சுமதியை போய் விட்டுட்டு வந்தாச்சு. அப்படி மட்டும் நடக்காம இருந்திருந்தா நம்ம போனாவை உயிரோடவே பாத்துக்க முடியாது. அத்தை இங்க பாருங்க, நீங்க இதை போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க. சுமதி இந்த வீட்டு பொண்ணுதான். சுமதியோட அப்புச்சிக்கு கோவம் இன்னும் குறையட்டும். எப்படியாச்சும் பேசி அவங்க மனச மாத்தி சுமதிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அமுதா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. என்னடி நான் சொல்லு. எல்லாத்தையும் விடு. யார் விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தது? அப்படி கேளு மாப்பிள. அவசரப்பட்டேன் தங்கச்சி. மாப்பிள கோவப்பட்டு கேட்டாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? அதானே அவங்க அப்புச்சி சம்மதிக்கலன்னு சுமதியை கூட்டிட்டு போய் அவங்க அப்புச்சி வீட்டுல விட்டுட்டு வந்தல்ல. பிறகு நீ மட்டும் எதுக்கு இங்கிட்டு இருக்க? நீயும் அப்புச்சி வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதானே. உனக்கு ஒரு நியாயம், ஊராருக்கு ஒரு நியாயம். நீ எதுக்கு இங்க இருக்கிற? உன் வீட்டுக்கு போ. கிளம்பு. நீ உன் அப்புச்சி வீட்டுக்கு போ. கிளம்பு கிளம்பு, இங்க இருக்க கூடாது. கிளம்பு. நியாயம் ஏதோ அதை செஞ்சிருங்க. வடிவேலு, உண்மையாவே அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம இப்படி சல்ல பண்ணிக்கிட்டு இருக்காத. ஓ சரி சரி சரி, எனக்கு எதுவுமே தெரியாதுதான். ஆனா ஓ மருமகளுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். தெரிஞ்சு பிடிச்ச. டேய், நான் அப்படி சொல்ல வரலடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஏதோ சொல்ல வேண்டாமா? வேண்டாம்.
பார், நீ என்ன பெத்தியா இல்ல இவ்வளவு பெத்தியா? சொல்லு. எப்ப பார்த்தாலும் இவளுக்கே வக்காலத்து வாங்குற. இப்ப சொல்லு, என்ன பெத்தியா இவ்வளவு பெத்தியா? தேவையில்லாம வார்த்தை விடாத. அப்ப நாங்க இருந்த சூழ்நிலையில என்ன பண்றது ஏது பண்றது புரியலடா. நம்ம போன அங்க மாட்டிக்கிட்டாடா. அவளை கொண்டு போய் விட்டா தானே இவ்வளவு எங்க விடுவாங்க? இல்ல 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 இல்ல, உங்க விளக்கம் உங்க விளக்கன்னா எதுவுமே எனக்கு தேவையில்ல. எனக்கு என் பொண்டாட்டி சுமதி இந்த வீட்டுல காலையில இருக்கணும் சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களா தெரியாது. அவ இந்த வீட்டுல நாளை காலையில இருக்கணும். கரெக்ட். அப்படி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற மொத்த பேத்தையும் வாழைக்கண்ணு வெட்டி சாய்க்கிற மாதிரி சாய்ச்சிருவேன். அவ்வளவுதான், வெட்டிடுவேன் எல்லாரும். வாடி, நம்மளும் சேர்த்து வெட்டி பண்றேன். போதையில இருக்கான், செஞ்சாலும் செஞ்சிருவேன். அண்ணா, வீட்டுல யாரும் இல்லையா? எல்லாரும் தப்பிச்சிட்டாங்களாம். என்னடா சொல்ற? எப்பறம் அவங்கள தப்பிக்க விட்டானுங்க? பாரு, என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் எத்தனை நாள் வேணா கூப்பிட்டுக்கங்க. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு உசுறு கூட தப்பிக்க கூடாது. கிளம்புங்கடா. என் மக உசுறு எடுத்துட்டு உங்க உசுரை காப்பாத்துக்கு எல்லாரும் ஓடி ஒளியோ. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? கிளம்புடா. நில்லுங்க. இப்ப மட்டும் எங்க வீட்டு ஆளுங்க மேல ஒரு அடி விழுந்துச்சு, எங்க வீட்டு மருமகளை கடத்திட்டு வந்துட்டீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் முன்னாடியே இம்புட்டு தைரியமா நின்னு எம்எல்ஏ கேஸ் கொடுப்பேன்னு சொல்றியா? உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. நான் நினைச்சா உன் குடும்பம் என்ன ஆகும் தெரியுமா? நீங்க எம்புட்டு பெரிய ஆளா வேணா இருந்துட்டு போங்க, அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. உங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்தட்டுமா? சுமதி ஒன்னும் இனிமே உங்க வீட்டு பொண்ணு இல்ல, எங்க வீட்டு பொண்ணு. எங்க வீட்டு பையன் அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவ எப்படி உங்க வீட்டு பொண்ணாக முடியும்? நேத்து நான் ஒன்னும் உங்களோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து உங்க பொண்ணு ஒன்னும் விட்டுட்டு போகல. எம்புட்டு வருஷம் ஆசையா பல கனவுகளோட ஒரு பொண்ணு பெத்து வளர்த்த அப்பச்சியோட மனசு என்னன்னு எனக்கும் தெரியும். அத கஷ்டப்படுத்த கூடாதுன்னா உங்ககிட்ட வந்து உங்க பொண்ணை விட்டுட்டு போனேன். ஆனா எப்போ உங்க வீட்டுல இருக்கிறது பிடிக்காம இப்போ சாவ துணிச்சிட்டாலோ. நீ பண்ற காமெடிக்கு என் பொண்டாட்டியே சிரிக்க மாட்டேங்கிறா, அப்புறம் சிரிக்கும். நல்லா தானங்க காமெடி பண்றாரு. அண்ணே சொல்லுமா. என்ன போனா? ஒன்னும் இல்லண்ணே, அது வந்து சொல்லுமா, என்ன ஏதோ சொல்ல வந்தல்ல? ஆமாண்ணே, எனக்கு இப்ப ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் விஷயமா கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கணும். நீ கொஞ்சம் கூட வந்து உதவி பண்ணா நல்லா இருக்கும். இம்புட்டு தானா? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏமா சின்ன பாப்பா, உனக்கு விவரம் இருக்கா இல்லையா? இந்த முக்கியமான விஷயத்த போய் அவர்கிட்ட கேட்கலாமா? ஏண்டி, உனக்கு ஏதாவது வேணும்னா அத போய் அவங்கிட்டயா கேப்ப? இப்ப என்ன, நான் படிக்கல, பாஸ் பண்ணல, எனக்கு ஒண்ணும் தெரியாது நக்கல் பண்றீங்களா? நக்கல் பண்ணாதீப்பா. மாப்பிள, நாங்க எதுக்கு உன்னை போய் நக்கல் பண்ண போறோம்? படிப்புன்னா அவ்வளவு பெரிய விஷயமா? படிக்காம எவ்வளவு பேர் பெரிய ஆளா இருக்காங்க. ஆமாங்க. ஏன்பா, படிப்புதான் முக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்க பேரு என்ன அமுதாவா இல்ல அன்னலட்சுமியா? டாக்டர் அமுதான் சொல்லுப்பா. அப்படித்தானே நம்ம கூட பண்ணுது. அம்மா போவையா? ஆமா, உண்மைதானே. அடக்க முடியும்.
அன்னைக்கு உன்னை கடத்திட்டு போனாங்கல்ல, யார் உன்னை வீட்டுக்கு கூட்டி வந்தா? இப்படி முறுக்கிட்டு நிக்கிறாரு அப்படி விடுன்னு, இவரா உன்னை கூட்டி வந்தாரு? என்ன பேசுற? இவ்வளவு பிரச்சனை இல்லை. ஏன் உனக்கு என்ன நடந்துச்சு உங்க அண்ணனுக்கு தெரியுமா? தெரியாது அவனுக்கு. ஏன் தெரியாதுன்னு கேளு. ஏன்னா இவரை ஒரு ஆளாவே அவர் பொண்டாட்டி நினைக்கல. இவனை ஒண்ணுக்கு ஆகாதவன் உருப்படாதவன் நானா சொல்றேன். அவன் பொண்டாட்டி தான் சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் எல்லா பொறுப்பையும் எடுத்து அவ தலையில வச்சுக்கிட்டு அவன் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அத புரிஞ்சுக்கிறாம சும்மா இவன் ஒருத்தன் அவன் கால் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு கடுப்பா தான் வருது இது நினைச்சேன். மாமா இங்க பாருங்க மாமா, இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. வந்துருச்சா? சொல்லு. ஒரு படத்துல இந்த டைலாக் வரும்ல, ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும், பொம்பளை பொம்பளையா இருக்கணும்னு. ஆனா இந்த வீட்ல இப்ப யாரு ஆம்பளை யாரு பொம்பளைன்னே தெரியல மாமா. அவன் தான் வேட்டி கட்டிக்கல, அப்ப அவன் தான் ஆம்பளை. அப்படியா சொல்றீங்க? வாங்க சித்தப்பா. வாங்க அம்மா, சித்தப்பா வந்திருக்காங்க. வரேன் சித்தப்பா. வாங்க வாங்க. வாங்க சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க மாப்ள. தம்பி உட்காருங்க. உட்காருங்க சித்தப்பா. என்ன பரம பொங்க பானை வேற கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கு பொங்க வைக்க போறாங்க தெரியலையா? ஒரு அளவும் தெரியலங்க. அவன் என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கீழே தான். இப்படி ஒன்னா எல்லாரையும் ஒரே இடத்துல பாக்க எம்பிட்டு நாளாயிடுச்சு தம்பி. அமுதா, காப்பி எடுத்துட்டு வாத்தா. இல்ல பரவாயில்ல, நம்ம இருக்கட்டும். பரவு புது மருமக என்ன சொல்றாங்க? கல்யாணம் காட்சியத்தான் நேரா பார்க்க முடியல. பழனி, நம்ம வாட்டுக்கு வந்த வேலையை மறந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். மருமகளே, அதை எடுத்து கொடுமா. அண்ணமண்டி, இல்ல நம்ம சின்ன பைய வடிவேலு கல்யாணத்தை தான் எங்களால பார்க்க முடியல. அதுக்காக நான் சித்த பண்ற முறையில முறந்தரையில நான் செய்யாம இருக்க முடியுமா சொல்லுங்க? என்ன இருந்தாலும் நம்ம வடிவேலு தான் என்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே ஒட்டுதலா இருக்கிறவன். அதுக்கு தான் சீர் கொண்டு வந்தான். ஏதோ ஒரு குக்கிய போடுறான். கரெக்ட் தான். எப்படி ஆரம்பிக்கிறாங்க பத்தியா? சித்தப்பா ஆசீர்வாதம் பண்ணு. வா. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, அமோகமா இருப்பீங்க. எதிரிங்க எதிரிங்க. பழனி கொடுப்பா. ரொம்ப நன்றி சித்தப்பா. போனா ஏண்டா மாப்பிள, முறையா நடந்த உன் கல்யாணத்துக்கு உன் சித்தப்பன் சீர் கொண்டு வரல, ஆனா உன் தொம்பிக்கு மட்டும் சீர் கொண்டு வந்திருக்கான் பாரு. மாப்பிள, இவங்க குடும்பத்தை பார்த்தா மாத்திரம் உன் தொம்பி எப்படி இழிச்சுக்கிட்டு நிக்கிறான் பாரு. எப்படி பல்ல காட்டுறான் பாரு. அது ஒண்ணு இல்ல மாமா, ஏன்னா எனத்தோட தானே சார். அதுவும் சரிதான். அதான் இங்க கொடுத்தா. சின்ன பாப்பா, அதுல முறுக்கு இருந்தா 2 முறுக்கு கொடு. என்ன பதிலே சொல்லாம போறான்? சித்தப்பா உட்காருங்க சித்தப்பா. என்ன மாப்பிள, இங்கனே தங்கிட்டிய? போர் அடிக்கலையா? போர் அடிக்கதான் செய்யுது. ஆடி மாசமா இருக்கு. ஆவணி பிறந்தா அப்படியே உங்க வீட்டுக்கு வரலாம்னு இருக்கோம். ஒரு ரூம காலி பண்ணி வைங்க. வாங்க வாங்க. மாப்பிளைக்கு எப்பவுமே தமாசுதான். நம்மள ஓட்டுறாரு. ஆனா பாருங்க, நம்ம வீட்டுல பண்ண ஒரு கல்யாணம் கூட நிறைவா அமையவே இல்ல. ரொம்ப வருத்தமா இருக்கு. பொண்ணு கொடுத்தாலும் சரி, எடுத்தாலும் சரி. என்னது மாப்பிள, நான் உங்களை சொல்லலையா, இந்த பயல்களுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேயா. பார்த்து பேசுங்க. இப்ப நம்ம வீட்டுல 3 கல்யாணம் நடந்து போச்சு. என்னம்மா உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல? சித்தப்பா வீட்ல இருந்து வந்து தாலி பெருக்கி கட்டுறத பத்தி பேசிட்டு போயிருக்காங்கல்ல, நீங்க என்னமோ அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருக்கீங்க. அத பத்தி யோசிக்கிற நிலைமையிலேயே நாம இப்ப இருக்கோம். என்ன பேசுறீங்க? அடிவேல் கட்டதுல என்ன தப்புங்கிறீங்க? என்ன சூழ்நிலையா இருந்தாலும் செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும். உங்க மூத்த மகன் பெரிய வீரன் கணக்கா சவால் விட்டேன். நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்க? என்ன உங்க மகனை அப்படியே காப்பாத்துறீங்களோ? அதானே. ஏமா, எனக்கு என்னமோ இவர் சொல்றதுதான் சரின்னு தோணுது. என்னைக்கு இந்த செந்தில் பையனுக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சோமோ அன்னையில இருந்து பிரச்சனை பிரச்சனை, ஒரே பிரச்சனை மட்டும்தான் நடக்குது.
பேசாம அவங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒன்னா ஒரே விழாவா வச்சு சுமதி உமா அமுதா 3 பேருக்கும் தாலி பிரிச்சு போட்டுறலாம். என்ன சொல்றீங்க? கேளுங்க. இருமா கேக்குறேன். மா இன்னும் என்னம்மா யோசிச்சிட்டு இருக்க? அவங்க வசதிக்கு திடுதிப்புன்னு முடிவெடுப்பாங்க, செய்வாங்க. அவங்க எடுத்த மாதிரி நம்மளும் முடிவெடுக்க முடியுமான்னு யோசனையா இருக்கு. மா சில விஷயத்த காலத்தோடய செஞ்சு முடிச்சிடணும். யாருக்கு தெம்பு இருக்கோ அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி செயின் செஞ்சு போட்டுக்க வேண்டியதானே? மா என் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் மூத்த மவன் வீராப்பா சவால் விட்டு பேசினானே, அப்படியே தான் ஆசை பொண்டாட்டியை விட்டுருவாரா என்ன? பிறகு எதுக்குமா நீங்க பயப்படுறிய? எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. சவால்ல ஜெயிக்க அவங்க என்ன செய்ய போறாங்க நானும் பார்க்க தானே போறேன். போதும், கொஞ்சம் எல்லாரும் நிறுத்துறியா? எல்லாரும் போய் வேலையை பாருங்க. நீ என்ன அந்த அரிசி எடுத்து ஊற வச்சியா? வா வா, அது முடிச்சு விடுவான். நம்மளுக்கு எதுக்கு வம்பு? அப்புறம் அதுக்கு எங்க அம்மாவுக்கு பொண்ணை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா நல்லா வலிச்சு அள்ளுமா, கழுவுறதுக்குள்ள உசுறு போகுது. ஏன் அத்தாமுதா, ஏழை விட்டு பொண்ணா இருந்தாலும் பணக்கார விட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களுக்கு தங்கம்னாலே அம்புட்டு இஷ்டம். அதுலயும் மஞ்ச கயிறு தங்க கயிறா மாறது எல்லா பொண்ணுங்களுக்கும் விருப்பம் தானத்தா. நம்ம ஊரு பொண்ணுங்களுக்கு தாலி தானே கௌரவம், பெருமை எல்லாம். பொண்ணுங்களுக்கு தாலி பெருக்கி கட்டுறது எம்புட்டு முக்கியமான விஷயம். உனக்கு தங்கத்துல தாலி குடி போட்டுக்கிற ஆசையே இல்லையா? நீங்க சொல்றத நான் மறுக்கல அத்தை. தங்கம் எனக்கும் பிடிக்கும் தான். தங்கத்தோட ஒசத்தி ஒரு பொண்ணு புகுந்த வீட்டோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்துறதுலதான் இருக்கு. அதனால தங்க தாலி போட்டுக்கிறதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல அத்தை. நாம இப்போதைக்கு பிரச்சனை இல்லாம கடன் கிடன் எதுவுமே இல்லாம நிம்மதியா இருந்தா அதுவே போதும். அப்போ உனக்கு எந்த ஆசையும் இல்லையாத்தா? அப்படி சொல்ல முடியாது அத்தை. நானும் சராசரி மனுஷி தானே. எனக்கும் ஆசைலாம் இருக்குதான். ஆனா அதை விட ஒரு பெரிய லட்சியம் மனசுக்குள்ள இருக்கும்போது அதுதானே ரொம்ப முக்கியம். என்னத்தா சொல்ற? அது என்ன லட்சியம்? அத இப்போதைக்கு வெளியே சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா அதை நிறைவேறும் போது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பியாத்த. என்னதான் லட்சியம் இருந்தாலும் தங்கத்துல தாலி போட்டுக்கிறதுக்கு எந்த கனவும் ஆசையும் இல்லைன்னு சொல்றது நம்புற மாதிரி இல்லத்தா. தாலி விஷயத்துல எனக்கு ஒரு ஆசை இருக்கு அத்தை. அப்படியா? அப்படின்னு என்னன்னு சொல்லு அத்தை, நான் தானே கேக்குறேன். அடகு கடையில வச்ச உங்க தாலிய மீட் எடுத்து அதை என் கழுத்துல போட்டுக்கணும் அத்தை. தாலி விஷயத்துல எனக்கு இருக்கிற ஒரே ஆசை அது மட்டும்தான். என்னத்தான் யோசிக்கிற? ஐயோ, அடுப்புல வச்சுட்டு வந்ததே மறந்துட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அமுதாமா, படுத்துக்கோங்க. நீங்க தான் கட்டில படுக்கணும். இல்ல, இந்த வீட்டுல நீங்க தானே புருஷன், அப்ப நீங்க தானே கட்டில படுக்கணும். அதான் சரி, நான் இங்க இப்படியே தரையில படுத்துக்கிறேன். சும்மா தேவையில்லாம யாரும் பேசிட்டு இருக்க வேணாம்.
ஏற்கனவே எல்லாரும் அப்படி பேசுறது எனக்கு சங்கடமா இருக்கு. இதுல இது வேறயா? அமுதா 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 அமுதா, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீ கட்டில்ல படுத்துக்கோ. உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு அவங்க அப்படி சொல்றதுல எந்த வருத்தமோ கஷ்டமோ இல்லை. சொல்லப்போனா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இப்படி பொறுப்பான அறிவான பொண்டாட்டிய கட்டியிருக்கேனேன்னு. அதனால இப்படியெல்லாம் எதுவும் யோசிக்காத. பேசுறவன் பேசிட்டு போறான். அதெல்லாம் காதுல வாங்கிட்டு நம்மள நாம மாத்திக்க முடியாது. நீ யாரு, நான் நானாவே இருக்கேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். நீ யோசிக்காம கட்டில படுத்து தூங்கு, சரியா? சுமதி நம்மள நம்பி நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுமா. அவளுக்கு உன்னை என்னையும் விட்டா வேற யாருமா இருக்கா சொல்லு? இப்ப நீ என்ன சொல்ல வர? மா, நான் சுமதிக்காக மட்டும் பேசல, செந்தில் பொண்டாட்டி அமுதாக்காகவும் தான் பேசுறேன். பழனி அண்ணன் வீட்டுல உமாவுக்கு கௌரவமா பண்ணுவாங்க. பிறகு நம்ம குடும்பம் மட்டும் அசிங்கப்பட்டா நல்லாவா இருக்கும்? அம்மா, 2 பேருக்கும் நகை வாங்கணுமா, அதுக்கு காசு வேணுமா? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? என்கிட்ட ஏதுடா காசு? அம்மா, அதான் நம்ம வீட்டு பத்திரம் இருக்குல்லம்மா. இல்லடா வடிவேலு, அதை எடுக்கிறேன்னு தெரிஞ்சா அமுதா என்ன கொன்னே போட்டுருவா. அம்மா, அவங்களுக்குலாம் தெரிய வேண்டாமா? ஒரு 2 மாசமா, 2 மாசத்துல கடையில வர காசை வச்சு நானே மீட்டு கொடுத்துறேன் உனக்கு. இல்லடா. அம்மா அம்மா அம்மா, நான் சொன்னா புரிஞ்சுக்கோமா. இல்லடா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு. அம்மா, என்னம்மா நீ என்ன நம்ப மாட்டியா? என்னம்மா நீ என் பொண்டாட்டி முன்னாடி இப்படி மானத்தை வாங்குற? அம்மா, உன்னை விட்டா நான் வேற யார்கிட்டமா போய் கேட்பேன்? பிளீஸ்மா, என்ன நம்புமா. அம்மா, 2 மாசத்துல நான் திருப்பி கொடுத்துறேம்மா. சரி, இரு வர. அம்மா அம்மா, பாத்து போங்க. ஐயோ, எல்லாமே எழுதாம இல்ல சார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சார். ஓ, ஒரு நாள்ல உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? ஏன் எழுதல? சார், அது வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்தது, அதான். எல்லாருக்கும் தான் வேலை இருக்கும், அதுக்காக படிப்பு விட்டுருவியா? சார் இல்ல சார், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும். உன் பொண்டாட்டி என்னன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கொண்டாந்து இந்த காலேஜ்ல சேர்த்துட்டு போயிருக்கா? இல்ல இல்ல, இது சரிப்பட்டு வராது. நான் உன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி சொல்றேன். ஐயோ சார் சார், ஐயோ வேண்டாம் சார், அவளுக்கு மட்டும் கால் பண்ணாதீங்க சார். அதான் வீட்டுல வேலை இருக்குன்னு சொன்னில, என்ன வேலை செஞ்சேன்னு உன் பொண்டாட்டி கிட்ட அமுதா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ சார் சார் சார், வேண்டாம் சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். நான் அசைன்மெண்ட்டை இங்கேயே உட்காந்து இப்ப முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் சார். அவகிட்ட சொல்லிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், நான் முடிச்சு கொடுத்துறேன். முடிச்சிடுவியா? கண்டிப்பா முடிச்சிடறேன், இப்பவே முடிச்சிடறேன். அவளுக்கு கால் பண்ணாதீங்க சார். கண்டிப்பா முடிச்சிடுவேன் சார், கால் பண்ணாதீங்க சார். நான் கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார், குட் மார்னிங் சார். என்ன விஷயம்? சர்க்குலர் சார், பிரின்சிபல் அனுப்பி விட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஓவிய போட்டியா சார், 50,000 ரூபாய் பரிசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதான் சார். கொடுங்க. இந்தாங்க சார். இதுல கலந்துகிட்டு ஜெயிச்சா அந்த பணம் தாலி செயின் வாங்குறதுக்கு யூஸ் ஆகுமே. தேங்க்யூ சார். சார், போட்டியில நான் கலந்துக்கலாமா சார்? படிக்கிறத தவிர மத்த எல்லாம் பண்ணுவேன், அப்படிதானே? இல்ல சார், நான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே நீ? ஆமா சார். அப்ப கலந்துக்கலாம். நீ போற போக்க பார்த்தா கடைசி வரைக்கும் இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்டாவே இருந்து எல்லா போட்டியிலையும் கலந்துக்கோ போல இருக்கு. அப்படி இல்ல சார், சும்மா சொன்னையா? நீ படிக்கலைன்னா உன்னை யார் விட போற? போய் அசைன்மெண்ட் எழுதுற வேலையை பாரு. முடிச்சாதான் உன்னை போட்டியில கலந்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவேன். கண்டிப்பா சார், நான் இதோ இப்ப முடிச்சிடறேன் சார், முடிச்சிடறேன் சார். நம்ம இருக்கும்போது இவங்க எப்படி காசு கலையிறது அம்பிட்டு நல்லாவா இருக்கும்?
நாளைக்கே நம்ம பொண்ணு கொடுத்த வீடு அடமானத்துல இருக்குன்னு வெளியே தெரிஞ்சா நமக்கு தானே அப்பிச்சி அசிங்கம். அதுவும் இப்ப எதுக்கு கேக்குறாக? தாலி கொடிக்கு தானே. நியாயமா பார்த்தா நம்ம தானே அப்பிச்சி அதை செய்யணும். என்னத்தையோ பண்ணி தொலை. ஒவ்வொரு தடவையும் நீதான் அவங்க குடும்பத்தை தாங்கிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? வடிவேல், உள்ள வாங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் மச்சான். மாசம் மாசம் வட்டி கரெக்டா உங்க கம்பெனி தேடி வரும். சரியா? சரி மச்சான், வரேன். நீ சொல்ற உபதேசத்தை கேட்க நான் இங்க வரல. நான் என் புருஷன் கூட குடும்பம் நடத்த தான் இங்க வந்திருக்கேன். குடும்பங்கிறது நீங்க தனியா ரூம்ல இருக்கிறது இல்ல. குடும்பம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லா உறவையும் மதிச்சு எல்லாரோடையும் நெருக்கமா இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தரோட அனுசரிச்சு போகணும். அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. அடச்சி நிறுத்து. நீ சொல்ற உபதேசத்தை கேட்க நான் இங்க வரல. நீ சொல்ற மாதிரி எல்லாம் இருக்க ஒரே முடியாது. சத்தம் நச்சு நச்சுன்னு மனுஷன் நிம்மதியா தூங்க முடியுதா? ஏற்கனவே இந்த கிரண்ட் சத்தத்துல தூக்கம் வர மாட்டேங்குது. வேலை இல்லாத கிளம்பி 100 நாள் வேலைக்கு போக வேண்டியதானே? சும்மா நச நசன்னுக்கிட்டு. ஏன் அமுதா, என்ன பிரச்சனை? மாப்பிள, நீங்க கொஞ்சம் சும்மா இருந்தாலே போதும். அத்தை, என்னத்த அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க அமைதியா நிக்கிறீங்க. என்ன போய் துணி தூக்கி சொல்லிட்டு இருக்கா? உன்னை வேலை வாங்கிட்டாளா? கல் நெஞ்சக்காரி, சரியா சிக்கனடி. அப்பா, அந்த அமுதா வீட்டுக்கு வந்த 2வது நாளே என்ன ரொம்ப கொடுமை பண்றப்பா. நம்ம வீட்டுல என்ன எப்படி ராணி மாதிரி வளர்த்தீங்க. அறிவேலே, என்னடா பொண்டாட்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாளடா. இப்போ என் பெர்ஃபார்மன்ஸ் பாரு மாமா. மாமா, உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கும். ஆனா நான் உங்க பொண்ணு மேல உசிரே வச்சிருக்கேன். அவ மேல சின்ன தூசி பட்டா கூட என்னால தாங்க முடியாது மாமா. அவளை போயிட்டு இந்த அமுதா பொண்ணு வேலைலாம் வாங்கியிருக்கா மாமா. எப்படி ரொம்ப பேத்தாத. பாரு ஏன் பெர்ஃபார்மன்ஸ். ஐயா, உங்க பிள்ளைய நீங்க பூமாய் வளர்த்திருக்கீங்க. அதை கசக்க நினைச்சிட்டாங்க ஐயா. அவங்க சொல்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் உங்க புள்ள பதறி போயிருதுங்க. அந்த புள்ள அமுதா இருக்குல்லையா, அது அதிகாரம் பண்றதுல நானே பதறி போயிட்டேங்கய்யா. நம்ம புள்ள பதறதை பார்த்து நானே உங்களுக்கு கால் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா உங்க நம்பர் என்கிட்ட இல்ல. அதான் புள்ளைய பதறிட்டு போன் பண்ணிருச்சு. நீங்களே பார்த்து ஒரு நியாயத்தை சொல்லுங்கய்யா. நாங்க இந்த புள்ளைக்கு சப்போர்ட்டுக்கு பேச போனா எங்களையும் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி திட்டுதுங்கய்யா. நீங்க தாயா வந்து இத கேட்கணும். வாமா உள்ள போலாம். என்னடி அப்பா, அமுதா உன்னை கொடுமைப்படுத்துறாளா? இதா என்ன நம்ப சொல்றியா? இந்த வீட்டுக்கு உன்னை நான் அனுப்பி வச்சதே அமுதாவை நம்பிதான். இந்த வெட்டி பையன் வடிவேலை நம்பி இல்ல. பாசமா தானே நான் உன்னை வளர்த்தேன். ஆனா என் மாறு மேலே எட்டி உதச்சிட்டு நீ போயிட்ட. இப்போ அமுதாவை நீ குறை சொல்றல்ல? டேய், நீ தான் உருப்படாதவன். உன் பொண்டாட்டி ஆட்டம் போட்டா அவளை அடக்கி வைக்காம கூட சேர்ந்து நீ ஆட்டம் போடுறியா? குடும்பத்தை குட்டிச்சவர் ஆக்க பாத்தீங்க,
பிச்சு போடுவான் பிச்சு. எந்திரிச்சு வாங்க. என்ன 2 பேரும் கூட சேர்ந்து தூண்டி விடுறீங்களா? பாதி குடும்பங்கள் அழியறதே உங்களை மாதிரி ஜால்ராக்கள்னாலதான். சொல்றேன், அமுதா உனக்கு வேலைக்காரியா? சொல்லுங்கிறல அப்படியே விட்டு. ஏய், நீ எல்லாம் ஒரு ஆளு. நீ அமுதாவுக்கு எதிராக எனக்கு போனை போட்டு குத்தங்குறையெல்லாம் சொல்ற. அதுக்கு இதுங்க 2 ஒத்து வேற. தவறு. நீ யாரு? நீ கட்டிக்கிட்டு இந்த வேலை இல்லாத இந்த வெறும்பைய இவன் யாரு? இந்த வீட்டையே தூக்கி சுமக்கிற அமுதா யாரு? இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இவங்க கூட எல்லாம் சேர்ந்துகிட்டு அமுதா அப்படி இப்படி இனிமேல் எனக்கு போனை போட்ட தொலைச்சு விடுவேன். அமுதா என்ன சொல்றாளோ அதை தான் நீ கேட்கணும், அதை தான் நீ செய்யணும். இவர் வராமலே இருந்திருக்கலாம் பாப்பா. நீ கால் ஆட்டிட்டு உக்காந்துகிட்டு இருப்ப. உனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேவகம் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கியா? அண்ணா சொல்லுங்க தம்பி. எத்தனை சவரம்? 2 சவரம் தம்பி. அண்ணா ஒரு 5 சவரத்துல எடுங்க. சரிப்பா. இது வேண்டாம். இதுல எதுனா 5 சவரம்? இதான் 5 சவரம். இதுவானே? அதேதான்ப்பா. இது நம்ம பொண்டாட்டிக்கு சரியா இருக்கும்பா. அண்ணா இதே ஓகேண்ணே. 2,10,000 ரூபாய் வருதுப்பா. அது ஓகேண்ணே. அண்ணா இப்ப என்ன செய்றீங்கன்னா, இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் நகை வேணும். என்ன டூப்ளிகேட்டா? ஆமாண்ணே, இந்த தங்க முலாம்லாம் பூசி வச்சிருப்பீங்களா அதே மாதிரி வேணும். ஏண்ணே இல்லையா? இருக்கு தம்பி. பித்தளைனா கருத்து போயிடும். முலாம் பூசினது இருக்கு, தரவா? அப்ப அந்த முலாம் பூசினது எடுங்க. அச்சு மாறாம இருக்கணும். இருக்கு. எடுங்க எடுங்க. இதுதான் முலாம் பூசினது. அசல் தங்க நகை மாதிரியே இருக்கும். பக்காவா இருக்கு. ஆனா இது 2த்தையும் பில்ல போடுங்க டக்கு டக்குன்னு. ஒரே மாதிரி டப்பால போடுங்க. அண்ணா இதுல 2 லட்சம் ரூபா இருக்குண்ணே. சரிப்பா. இந்தாங்க மீதி பேலன்ஸ். கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒரிஜினல் என் பொண்டாட்டிக்கு, டூப்ளிகேட் அந்த அமுதாவுக்கு. என்னத்த சொல்ற நீ? இதுக்கு மேலயும் என்னால இங்க நடக்கிறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இவங்க போய்க்கு மேல போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதை பாத்துட்டே இருக்கணுமா? நீங்க பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுது? நான் அம்பட்டு தூரம் படிச்சு படிச்சு சொல்லிட்டேன், வேலைக்கு போகாதீங்க, படிங்க படிங்க படிங்கன்னு. கொஞ்சமாவது கேட்கணும்ல. இல்ல சித்தப்பா, நான் கிளம்புறேன். இப்ப எதுக்கு இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவன் செஞ்சது தப்புதான். அதுக்காக நீ வீட்டை விட்டு போறதா? இந்த பாரத்தா, கோவத்துல எந்த முடிவு எடுக்காதா. கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா, என்னைய மட்டும் சொல்லுங்க பொறுமையாரு பொறுமையாருன்னு. உங்க மருமக என்ன பண்ணாலும் அதை பத்தி ஒண்ணுமே கேட்க மாட்டியல. அட கொஞ்சம் மெதுவா பேசாதா, எல்லாருக்கும் கேட்டுற போது. அமுதா இங்க பாரா. வச்சு கேட்டா மட்டும் அப்படியே ஒரு உண்மையை பூரா சொல்லிருவார்ல. போங்க சித்தப்பா. அமுதா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுத்தான். நீயே எனக்கு ஒண்ணுதான், அவனும் எனக்கு ஒண்ணுதான். அவன் உன்னை காயப்படுத்தினா நான் சும்மா இருப்பேனாடா? இல்ல சித்தப்பா, இது சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். விடுங்க. நான் சொல்றத கேளு. அடம் பிடிக்குத வெய்யமா? நான் சொல்றத கேளுங்கறீங்களா? வெய்ய. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏமா இப்படி அடம் பிடிக்கிற?
சரி, நான் சந்தேகப்படல. ஆனா அவளை விசாரிச்சா அவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. காலேஜ்க்கு தானே படிக்கிறேன்னு போனாக. விடிஞ்சதும் அங்கேயே போய் நான் நேர்ல பாக்குறேன். அங்க போய் நான் விசாரிக்கிறேன். அங்க தெரிஞ்சிரும்ல. இப்ப சொல்றிய அது கரெக்ட். சரி, நீ போய் தூங்கு. ஓ ஆத்தா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். போய் தூ. சித்தப்பா, என்னது இது? நைட் ஃபுல்லா உங்க மருமகனுக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு என்னென்னமோ பேசுனிய, இப்ப தெரியுதா? இல்ல முதா, இதுவும் காலேஜ்ல ஒரு வேலைதான். நான் என்ன காசுக்கா போய் போர்டு வரைஞ்சேன்? இல்ல. ஓ, அந்த எண்ணம் வேற இருக்கா? இல்ல சித்தப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் என்னத்த செய்ய? நான் அம்புட்டு சொல்லியும் இப்படி மறுபடியும் போய் சொல்லிக்கிட்டு படம் வரைய வந்திருக்காகனா இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? இல்லத்தா, காலேஜ்ல எல்லா பையன்களும் வரையறானுங்க. வாத்தியார் வரைய சொல்லிருப்பாரு. ஏமாப்ல அதானே? அதான். ரெண்டு பேரும் மாத்துக்கட்டுல போய் சொல்றீங்கல்ல? எது சொன்னாலும் விட மாட்டாளே. நான் எம்புட்டு கஷ்டப்பட்டு போராடி வீட்ல யாருக்குமே தெரியாம இவள வாத்தியார் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, எனக்கு இந்த படிப்பெல்லாம் வராது, என்ன விட்டுருங்கன்னு நேரடியா என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. நான் பாட்டுக்கு போயிருப்பேனே. என்ன செந்தில் இங்க நின்னு பேசிட்டு இருக்க? ஜெயிச்சது யாருன்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எச்ஓடி கூப்பிடுறாரு, வா போலாம். இவங்க ஓ சிஸ்டரா? ஹலோ சிஸ்டர், நீங்களும் வாங்க. அடுத்து தேவக்கோட்டை மெய்யப்பன் வகைரா. யாராவது வந்திருக்கீங்களா? நகையோட ஆரம்ப விலை 14,000. அண்ணா, அப்படியே தேவக்கோட்டை ரங்கனார் வகையாரா நகையும் ஏலத்துல விடுங்க. நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாதுமா. எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ஆர்டர்ல தான் நாங்க ஏலத்தை விட முடியும். $60,000 ஒரு தரம், 60,000 ரெண்டு தரம், 60,000 மூணு தரம். அடுத்து தேவக்கோட்டை ரங்கூனார் வகைரா நகை. யாராவது வந்திருக்கீங்களா? ஆரம்ப ஏலத்தொகை 18,000. 22,000. 22,000. 30,000. 30,000. 50,000. 50,000. வேற யாராவது இருக்கீங்களா? ஏலத்தை முடிச்சிருப்பா. 50,000 ஒரு தரம், 50,000 ரெண்டு தரம், 50,000 மூணு தரம். எப்படியோ நாம நினைச்சது நடந்துருச்சு. ஏலம் முடிஞ்சுப்பா. எல்லாரும் கிளம்பலாம். அது அடையறதுக்கு முயற்சியும் பண்ணணும். அதுக்கு மேல நமக்கு அதிர்ஷ்டமும் வேணும். உனக்கு அந்த தாலி கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ முடிச்சிட்டேன். இந்த தடவை அதிர்ஷ்ட காத்து என் பக்கம்.
அண்ணா சொல்லுமா. என்னண்ணா இப்படி பண்ணிட்டிய? நான் தான் அது என் அத்தை நகை, எனக்கு எம்புட்டு முக்கியம்னு சொன்னேன்ல. ஏலத்துல வந்து நானே எடுத்துக்கிறேன்னு உங்களுக்கு ஞாபகம் வர படுத்தினேன். அப்புறம் ஏன்னா நான் வரதுக்கு முன்னாடியே நீங்க ஆரம்பிச்சிய? கூட்டம் சேர்ந்து போச்சுமா, எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு வழி தெரியல. ஏலத்தை சீக்கிரமா ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. தப்பா எடுத்துக்காத. அண்ணா, அது வெறும் தங்கத்தால செஞ்ச தாலி இல்லன்னு, எங்க அத்தையோட பொக்கிஷம். என் கழுத்துக்கு கவசமா வரப்போகுதுன்னு நினைச்சேன். நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. அம்புட்டு முக்கியமான பொருளை எதுக்குமா அடக்க வச்ச? சரி, சூழ்நிலை வச்சுட்ட, அதுக்கு முறையா வட்டியாவது கட்டிக்கணும்ல, அதுவும் இல்ல. நீங்க பொறுப்பு இல்லாம இருந்துட்டு ஏன் மேல கோவப்படுறீங்க? ஏலம் சீக்கிரம் ஆரம்பிக்க இந்த அடியன் தான் காரணம். நீ ஆசைப்பட்ட எதையும் உனக்கு கிடைக்காம பண்றதுதான் இந்த உமாவோட மொத வேலை. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் கூட பிறந்த பொறப்பாச்சே. நான் வேணும்னா உனக்கு நல்லதா ஒரு யோசனை சொல்லட்டுமா? இங்கனே நின்னு கலங்கி நிக்காம நகைய மீட்க அடுத்து என்ன பண்ணலான்னு கூர்பாட்டோட கொஞ்சம் யோசி. அதோ அங்கன ஒருத்தரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட போன் பேசிட்டு இருக்காரு. அவர்தான் உங்க அத்தை நகையை ஏலத்துல எடுத்தவரு. நீ வேணா அவர்கிட்ட போய் கெஞ்சி கேள. உன் பொக்கிஷம் உனக்கு கிடைக்குதான்னு பாப்போம். போடி போ. அங்கன உனக்கு அவமானமோ அசிங்கமோ தான் காத்துக்கிட்டு கிடக்கு. அண்ணே, என்னடா முத்த சத்தம் கேட்கணும் பார்த்தா என் காதுல இடி சத்தம் தான் கேட்டுச்சு. இம்புட்டு நேரம் நீ சொன்னது எல்லாம் எதுக்காக பண்ணேன்னு தெரியுமா? என் அத்தை அவங்க புருஷனோட நினைப்புல இருக்கிற பொக்கிஷத்தை இழந்துட கூடாதுங்கிறதுக்காக தான். ஒருத்தரோட பலகீனத்தை பயன்படுத்தி இம்புட்டு கேவலமா நடந்துக்கிற உன்னையெல்லாம் பொண்ணுங்க நெருப்பு. விருப்பப்பட்டாதான் விளக்கா எரியுவாக, இல்லன்னா எரிச்சிருவாங்க. அமுதா, நீ அடிச்சிட்ட. இந்த பொக்கிஷத்தை உருக்கி ஒண்ணிலமாக்குற. டேய் கண்ணா, இப்ப எதுக்கு மூஞ்ச உருன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? உங்க அண்ணன் வர்றாரு, என்ன துடிச்சு காத்தா. வாங்க. வணக்கம். வாங்க தம்பி. அண்ணா, எப்படின்னு இருக்க? நல்லா இருக்க அமுதா. வாங்க தம்பி. அத்தை, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அமுதா. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ அடகு வச்ச நகை ஏலத்துல மூழ்கி போச்சாமே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. எல்லாம் எனக்கு தெரியும் அமுதா. உன் நகைய யார் ஏலத்துல எடுத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியும். நீ இங்க நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சும் அதை பார்த்துக்கிட்டு உன் அண்ணன் நான் எப்படிமா அங்கே சும்மா இருப்பேன்?
எல்லாம் நல்லதா தான் நடந்திருக்கு. நீ சொல்ற மாதிரி எனக்கு இந்த தாலி ரொம்ப முக்கியம்தான் ஆத்தா. இந்த வீட்டுக்காக நான் தான் இதை உன்கிட்ட எடுத்து கொடுத்தேன். அவங்க நினைவா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொருள்னா அது இந்த தாலி தான். அதை கொண்டு போய் அடமானம் வைக்கிறமேன்னு எனக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சுதான். ஆனா நான் எம்புட்டு வருத்தப்பட்டேனோ அதை விட கஷ்டப்பட்டு இந்த தாலிய வாங்கி இருக்கேமா. என்ன அத்தை, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்ல அத்தை. இல்லம்மா, எனக்கு தெரியும். அடமானத்திலிருந்து ஏலத்துக்கு போன இந்த தாலிக்காக நீ எம்புட்டு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்குத்தா? என் வீட்டுக்கு வாழ வந்தவ நீ. என்னால உனக்கு புதுசா ஒரு சின்ன நகை நட்டு கூட செஞ்சு போட முடியலையா அத்தா? அத்தை, நீங்க கோடி ரூபாயில எனக்கு தங்கம் வாங்கி போட்டாலும் என் சந்தோஷம் அதுல இல்ல அத்தை. என்னத்தா சொல்ற? ஆமா அத்தை, அன்னைக்கு நீங்க என்கிட்ட தங்கத்துல தாலி போட்டுக்க ஆசை இல்லையான்னு கேட்டிய. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லாம விட்ட ஆசையே இதுதான் அத்தை. புரியலையம்மா. என் தாலி விஷயத்துல எனக்கு இருக்கிற ஒரே ஆசை இதுதான் சித்தப்பா. அத்தையோட இந்த தாலியை தான் எனக்கு போட்டுக்கணும்னு ஆசை. அமுதா, என்னம்மா என்ன சொல்ற? இந்த தாலிய நீ போட்டுக்கணுமா? ஆமா அத்தை. இல்லத்தா, இல்ல, இந்த தாலி உனக்கு வேணாம், உனக்கு வேண்டாம். அத்தை, அத்தை ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. ஏன், என்ன ஆச்சு? இல்லத்தா, இந்த தாலி உனக்கு வேண்டாம். இது ராசி இல்லாதது, ராசி இல்லாத தாலி. இந்த தாலி நான் குடும்ப வாழ்க்கை நான் என்னன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே என் கழுத்துல இருந்து இறங்குனது. இந்த ராசி இல்லாதவ கழுத்துல இருந்து இறங்கின இந்த தாலிய நீ போட்டுக்க வேணாத்தா. இந்த தாலி உனக்கு வேண்டாத்தா, வேண்டாம். என் புருஷன் தான் எனக்கு உசுறு உலகம். ஆனா அது நிலைக்கலையே. எல்லாம் இந்த ராசி இல்லாத தாலினாலதான். அந்த ராசி உனக்கு வந்துடக்கூடாதா? வேண்டாத்தா, வேண்டாம். நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதா. நீங்க என்ன எம்புட்டு அவமானப்படுத்தினாலும் சரி அப்புச்சி. நீங்க என்னதான் மூச்சுக்கு 30 தடவை நான் யாருன்னே தெரியாது, நான் ரோட்ல போறவன்னு சொன்னாலும் நான் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உங்க மனசுக்கும் தெரியும். நான் உங்க மக, அதை யாராலையும் மாத்த முடியாது. உன் உபதேசத்தை கேட்கலாம் எனக்கு நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல. கிளம்பு முதல்ல இங்க இருந்து. நான் ஒன்னும் உங்ககிட்ட உதவி கேட்டு வரல. எனக்கு தாலி பெருக்கி கட்டுற விசேஷம் வச்சிருக்காக, நீங்க அதுக்கு வரணும். அதுக்கு அழைச்சிட்டு போலாம்னு தான் வந்திருக்கோம். உனக்கெல்லாம் மான ரோஷமே கிடையாதா? நல்லா தானே இருந்த. அந்த குடும்பத்துக்கு போய் அதுங்க மாதிரியே மாறிட்ட. எத்தனை தடவை சொல்றது, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இல்லன்னு. ஏன் இப்படி குடும்பத்தோட மாறி மாறி இங்கன வந்து ஏன் உயிரை எடுக்கிறீங்க? உன்னாலதான் நீ இருப்ப உன் மூஞ்சிலையும் முழிக்க கூடாதுன்னு தான் என் மக உமா விசேஷத்துக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வந்து அழைக்கிறேன் செய்யறேன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு என் மேல தானே கோவம். என்ன வேணா சொல்லுங்க. ஏன் இப்படி அமுதாவை காயப்படுத்துறீங்க? ஏய், யாரா நீ? நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? கட்டின பொண்டாட்டியை ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல, வந்துட்டான் பேசுறதுக்கு. பொய் சொல்லி ஊர் உலகத்தை ஏமாத்துற நீ ஒரு ஆகா வழி. பெத்த தகப்பன் சொல்றத கேட்காம உன் கூட வந்த இது ஒரு ஆகா வழி. இதுல நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்கிட்ட பேச வந்துட்டீங்களா? மாமா, செக் வாய மூடு. யாருக்கு யாரா மாமா?
சொந்தமா சம்பாரிச்சு ஒரு தாலி வாங்க துப்பு இல்ல, விசேஷம் வைக்கிறாங்களாம் விசேஷம். போங்க வெளியே, போங்கன்னு சொல்றேன்ல. இந்தா உன் வீட்டு பத்திரம். இப்ப தெரியுதா உன் குடும்பத்து ஆளுகளோட லட்சணம்? இன்னும் எம்புட்டு நீ அனுபவிக்க போறிய தெரியல. போய் அனுபவி. அதான் உன் தலையெழுத்துன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஆனா இன்னொரு தடவை அப்புச்சின்னு மட்டும் என் முன்னாடி வந்து நின்றாத. கல்யாணம் தான் நினைச்ச மாதிரி சந்தோஷமா நடக்கல. தாலி கோக்குற ஃபங்க்ஷனாவது சிறப்பா நடக்கணும்னு அப்புச்சி ஆசைப்படுறாங்க. அதுவும் முக்கியமா உங்க தலைமையில நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஃபங்க்ஷன்ல நீங்க முன்ன நின்னா அப்புச்சி சந்தோஷப்படுவாங்க. அமுதா மேலயும் அவங்க குடும்பத்தார் மேலயும் உள்ள கோவத்துல நீங்க கலந்துக்காம போயிட்டீங்கன்னா ஊர்க்காரங்க ஏதேதோ பேசுவாங்க அப்புச்சி. அதனால தேவையில்லாம மாமா மனசு அங்க சங்கடப்படும். அவங்களும் ஊருக்குள்ள செல்வாக்கான ஆளுக தானே. அடுத்தவங்க ஒரு சொல் சொல்ற அளவுக்கு நாமளும் நடந்துக்கிட்டா நல்லாவா இருக்கும். என்னோட சந்தோஷத்துக்காகவும் மாமாவோட கௌரவத்துக்காகவும் நீங்க இந்த ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா கலந்துக்கணும் அப்பச்சி. ஏய், மாமா தான் அவங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு இருக்காருல்ல. நீங்க என்னடானா கொஞ்சம் கொலாவி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஃபங்க்ஷனை நடத்தி அதுல வேற மாமாவை தலைமை தாங்க சொல்றியே, நல்லா இருக்குடி உன் நியாயம். நீ ஏன் உன் அப்பச்சிய ஊர் முன்னாடி அவமானப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தெரியா? என்ன, நான் சபையில பேசக்கூடாது அப்படிதானே? நான் வாய முடிக்கிற சாமி. நியாய தர்மம் தெரிஞ்ச நீங்களே உங்க தங்கச்சிக்கு சொல்லி புரிய வைங்க. அப்பச்சி, உமா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்பச்சி. குமரேச மாமா பெருந்தன்மையா அவங்க அண்ணன் பசங்களுக்கும் சேர்த்து ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அத நாம தப்புன்னு சொல்ல முடியாது. குமரேச மாமா நீங்களும் கலந்துக்கணும்னு தானே ஆசைப்படுறாங்க. அந்த குடும்பத்து மேல இருக்க கோவத்துல நீங்க வராம இருந்துட்டா அது மாமாவை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும் இல்லையா? ஏங்க, உங்க தங்கச்சிக்கு புத்திமதி சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடா மாமாக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பச்சி, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் கலந்துக்கிறேன். என் ஒரே மக உமா சந்தோஷத்துக்காகவும் என் சம்மதிக்காகவும் கலந்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த குடும்பம் வர்றதுனால கூடவே பிரச்சனையும் அவமானமும் சேர்ந்துதான் வரும். வெல்கம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அப்புறம் ஏன்டா இன்வைட் பண்ணீங்க? அமுதா, அப்பச்சி உன்னை உள்ள கூப்பிடலன்னு வருத்தமா? அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல, விடுமா. கோவத்துல இருக்காக, போக போக எல்லாம் சரியாயிடும். மறுபடியும் நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறியே, இதுல இருந்து தெரிய வேணாமா அவங்க கொஞ்சம் மாறி இருக்காங்கன்னு தானே அர்த்தம். உள்ள வாத்தா. மாப்பிள்ள வாங்க. நெல்லுமா
கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டியா தடவையா உங்க வீட்டுக்கு வந்திருக்க நீங்க 2 பேரும் தனித்தனியா போகாம ஒன்னா வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. இது ஒண்ணுதான் நானே கூட மாட்டேங்கிறீங்க, வலது காலை எடுத்து வச்சு போறதா ரொம்ப முக்கியமா? சேர்ந்து நில்லுடா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஏன் தம்பி, உங்க வீட்டுல ஆரத்தி எடுக்க வேற ஆளுகளே இல்லையா? இதுல என்ன சித்தப்பா இருக்கு? ஏன் தங்கச்சி தானே, நானே எடுக்கிறேன். கூடவே பொறுக்கணும், கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. கூடவே பொறுக்கணும், கூடவே பொறுக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. இந்த வீட்டுல ஆம்பளை பொம்பளை தான் இருக்காங்களா? அக்கா இங்க வாங்க, அங்க கூட்டிட்டுங்க. வாங்க வா. வாங்க மாப்பிள்ள, வாங்க வா புவனா, வா பரமா. வாங்கண்ணே. வாங்க மாப்ள. வராமங்க போறான்.